மண்ணுக்கும் உழவனுக்குமான உறவு மிக மகத்தானது. வியர்வை துளிகள் மண்ணில் விழ அது தானிய மணிகளாய் உயிர் பெறும். மழைக்கால மேகத்தை நம்பிக்கையாய் பார்த்து வாடும் பயிருக்கு தன் உத்திரத்தை பாய்ச்சி நிலமெல்லாம் பொன்னாக தன்னலம் மறந்து உழைப்பவன் உழவன். கதிரவன் வருவதற்கு முன்னே தன் காளைகளோடு களம் காண்பான். கல்லும் முள்ளும் தைத்தாலும் புன்னகையோடு பயிர் செய்வான். உலகிற்கு உணவிடும் கடவுள் அவன், உழைப்பின் ஊன்றுகோல் அவன். மண்ணை காக்கும் மாமனிதன், நம் மருத நிலத்து மைந்தன். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை. இந்த உலகம் பல தொழில்களை செய்து கொண்டிருந்தாலும் அது இறுதியில் உழவு தொழில் பின்னேதான் நிற்கின்றது. அதனால் எவ்வளவு துன்பம் வந்தாலும் உழவு தொழில் மட்டுமே தான் தலை சிறந்தது என்பது வள்ளுவனின் வாக்கு. மண்ணில் தடம் பதித்தவன் மனிதன், அதே மண்ணை வளப்படுத்துபவன் உழவன். ஆரோடும் சமநிலப்பதிகள் தான் மருத நிலம் என்றான் சங்கத்தமிழன். அந்த நிலத்தில் விளைந்த நெல்மணிகள், காய்கனிகள், பண்ணை தொழில்கள் தான் நம் நாகரிகத்தையே குறித்தது. அத்தகைய வரலாற்றையும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் இக்கால தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதே மருத நில ஒளியலை வரிசையின் நோக்கம். மருத நில விவசாய சொந்தங்கள் ஆகிய உங்களை அன்பு வணக்கங்களுடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் உழவன் நிதிஷ் திருநாவுக்கரசு. விவசாயம் என்பதுங்க ஒரு தொழில் அல்ல, அது நம் வாழ்வியல், நம் நாட்டின் முதுகெலும்பு. ஆனால் அதை பற்றி யாரும் நம்ம பேசுறதில்லை, புரிஞ்சுக்க மாட்டோம், முன்னேற்றவும் மாட்டோம். அதை எப்படி இழிவுபடுத்தணுமோ அதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணுவோம். ஏன்னா முக்கால்வாசி பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. யாராவது ஒருத்தங்க பட்டம் படித்தவங்க வேலைக்கு போகாமல் விவசாயம் செய்ய வந்தால் அவனை வந்துட்டு இழிவுபடுத்துறதும் பேசுறதும் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையோட வேலையாக இருக்குது. ஆனால் அது எப்படி லாபகரமாக பண்ணணும், முன்னேற்றணும் அப்படின்ட்டு யாருக்கும் எந்த ஐடியாவும் கிடையாது, ஒரு பொறுப்பும் கிடையாது. ஸோ அதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். மருத நிலம், மண்ணின் குரல், உழவனின் வாழ்க்கை. நம்ம ஒளியலை வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்தை இப்படி லாபகரமாக கொண்டு போகணும், முதலீடு கம்மியாகவும் நஷ்டம் இல்லாமல், ரசாயன உரங்கள் இல்லாமல் இயற்கை உரங்களோடு எப்படி நாம் விவசாயம் செய்யணும், மண்ணை எப்படி வளமாக்கணும் அப்படிங்கிறத காண்போம். அது இல்லாமல் நானும் ஒரு மாணவன் தான், நானும் ஒன்றும் பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸோ நானும் உங்களோட சேர்ந்து பயணிக்க ஆசைப்படுறேன். பறவைகளுக்கும் துறவிகளுக்கும் நிரந்தர சரணாலயங்கள் கிடையாது என்பதை போல் நானும் ஒரு பறவைதான், நானும் ஒரு துறவிதான். உங்களுக்காக தகவல்களை சேமிக்கும் பறவையும் துறவையும் ஆகிய நான். இதோ என் பயணம் ஆரம்பிக்கிறது. பல முடிவில்லா கேள்விகளுடன் அறிவு பசியாற்ற அறிவுமிக்க விவசாய அறிஞர்களின் விருந்திற்கு. மண்ணை நேசிக்கும் மனம் இருந்தால் மண் வாசனை மிக்க எம் வழியில் பயணியுங்கள்.